வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் வினோதம். செருப்பை வாயில் வைத்து துடைப்பத்தால் அடித்து தலையில் எத்தி உதைத்து மகிழ்ச்சியுடன் நேர்த்திக்கடன் செலுத்திய கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஐயலூர் தீர்த்த கழிவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களின் உற்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்கி நடைபெற்று வந்தது. திருவிழாவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், பூக்குழி இறங்குதல், முளைப்பாரி ஊர்வலம், தீச்சட்டி எடுத்தல், பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவின் இறுதி நாளான இன்று சேத்தாண்டி வேடம் என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் முகத்தில் வர்ணம் பூசி வேடமிட்டு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அதன் பின்னர் அவர்கள் கோவிலில் சாமி கும்பிடுவிட்டு கோவில் முன்பாக அமர வைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வாயில் செருப்பை வைத்து மாடுகளின் கஞ்சி தொட்டியிலிருந்து எடுத்து வந்த பழைய சாதத்தின் கஞ்சியை துடைப்பத்தால் தொட்டு தலையில் அடித்து கால்களால் தலையில் எத்தி உதைத்து செருப்பு மாலை அணிவித்து வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சேற்றை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் கோவில் குளத்தில் நீராடி நேர்த்திக்கடனை முடித்தனர். இதுகுறித்து பக்தர்கள் கூறிய போது, இதுபோன்ற நேர்த்திக்கடனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறோம். உடலில் சேறு பூசிக்கொள்வதால் கோடை காலத்தில் சர்மம் மற்றும் உஷ்ண நோய்கள் ஏற்படாமல் இருக்கும். மேலும் துடைப்பம் மற்றும் செருப்பால் அடிவாங்குவதன் மூலம் சகிப்புத்தன்மை பெருகி சண்டை சச்சரவுகள் இன்றி ஒற்றுமையுடன் வாழ வழி ஏற்படுவதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் மாலை அம்மன் பூஞ்சோலை சென்றடைதலுடன் திருவிழா முடிவுற்றது. வினோதமான முறையில் கொண்டாடப்பட்ட இந்த கிராம திருவிழா சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்களிடையே கவனத்தை ஈர்த்தது.